SK26 படத்துக்கு அஃபிஷியலோட அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. போஸ்டர் நல்லா இருக்குது. இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவியே ரெடி ஆகுது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா RKFI இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கிராண்டாக மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 5:02க்கு ரிலீஸ் ஆகுது. கருப்பு படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ண போகிறத இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. RJ பாலாஜி ரீசெண்டாக நடந்த இன்டர்வியூவில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட பார்த்தீங்கன்னா அதே சம்மர் டேட்டில் தனுஷோட கரை படமும் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ 2 படங்கள் எந்த டேட்டை லாக் பண்ண போகிறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தாய் கிழவி படத்தோட அஃபிஷியல் நியூ ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் வர February 27 ரிலீஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் ராதிகா சரத்குமார் லீடர் நடிச்சிருக்காங்க. படம் இது ஒரு காமெடி மூவியே ரெடி ஆகுது. LIK படத்தோட அஃபிஷியல் நெக்ஸ்ட் சிங்கிள் சாங் எனக்கேன யாரும் இல்லையே சாங் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் கேட்க நல்லா இருக்குது. இந்த சாங் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி 11 வருஷங்கள் ஆகுது. இப்போ இது ஒரு விஷுவலாக பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு தமிழ் மூவி தான் யூத். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வர March 19 ரிலீஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா GP பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்காரு. இது ஒரு காமெடி மூவியே ரெடி ஆகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு மலையாளம் மூவியோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா வர May 14 ரிலீஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்தோட பேர் மாலிவுட் டைம்ஸ். இந்த படம் பார்த்தீங்கன்னா நெஸ்லின் லீடர் நடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் தசமா கான். இந்த படத்தோட அஃபிஷியல் வசங்கள் பார்த்தீங்கன்னா February 17 ரிலீஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு ஆக்ஷன் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். மோகன்லாலோட 366வது படத்தில் இருந்து மீரா ஜாஸ்மினோட பர்த்டே போஸ்டர் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் நல்லா இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆக்ஷன் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவியே ரெடி ஆகுது. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கிராண்டாக ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற தமிழ் மூவி தான் ஹாப்பி ராஜ். இந்த படத்தோட அஃபிஷியல் பசங்கள் சாங் ப்ரோமோ இப்போ வந்திருக்கு. ப்ரோமோ நல்லா இருக்குது. இந்த சாங்கோட ஃபுல் சாங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா April 30 வரைக்கும் ரிலீஸ் ஆக வாய்ப்பே இல்லைன்னு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஒரு நியூ ஸ்டேட்மெண்ட்டும் வந்திருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எந்த டேட்டில் ரிலீஸ் ஆகும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு தெலுங்கு மூவி தான் இருமுடி. இந்த படத்துலேருந்து பிரியா பவானி சங்கரோட கேரக்டர் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டிவோஷனல் மூவியாக ரெடி ஆயிருக்கு. இந்த படத்தில் ரவிதேஜா லீடர் நடிக்கிறாரு. படம் கூடிய சீக்கிரம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தெலுங்கு மூவி தான் நாகபந்தம். இந்த படத்தோட அஃபிஷியல் நியூ டீசர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் நல்லா இருக்குது. இந்த டீசர் தெலுங்கில் மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் மல்டி லாங்குவேஜ்லேயுமே ரிலீஸ் ஆக போகுது. வடம் படத்தோட அஃபிஷியல் வசங்கள் சாங் பாண்டி முனி சாங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு GP பிரகாஷ் ரிலீஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஆக்ஷன் மூவி. விமல் படத்தில் லீடர் நடிக்கிறாரு. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு மலையாளம் மூவி தான் திருஷ்யம் 3. இந்த படத்தில் வந்து அஃபிஷியல் நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் நல்லா இருக்குது. இந்த படத்தில் மோகன்லால் லீடர் நடிக்கிறாரு. இது ஒரு லவ் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு தெலுங்கு மூவி தான் கொக்கரக்கோ. இந்த படத்துலேருந்து அஃபிஷியல் மகா சிவராத்திரி போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் நல்லா இருக்குது. இது ஒரு காமெடி மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டர்களில் கிராண்டாக ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு தெலுங்கு மூவி தான் மருவி. இந்த படத்தில் அந்த அஃபிஷியல் ஃபஸ்ட்டு போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் நல்லா இருக்குது. இது ஒரு ஆக்ஷன் மூவியே ரெடி ஆகுது. இந்த படம் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் மட்டும் கிராண்டாக தேட்டர்களில் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ரோமியோ படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி இது வரைக்கும் 23 கோடி கலெக்ஷன் பண்ணிட்டு தான் இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான். வேர்ல்டு வைட் இன்னும் ரிலீஸ் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா பாபி சிம்மாவோட நெக்ஸ்ட் மூவியோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. மகா சிவராத்திரி ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவியாக ரெடி ஆகுது. படத்தோட டைட்டில் அப்டேட் நம்ம கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அனகோண்டாவோட ஹிந்தி வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜியோ ஹாட்ஸ்டாரில் ப்ரீமியர் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் டூ மச் படத்தை ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வர February 20 Amazon Prime, ஆகா தமிழ், டென்ட் கோட்டா, லைன் கேட்ச் பிளேன்னு ஏகப்பட்ட OTT பிளாட்ஃபார்மில் ப்ரீமியர் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா முடியும் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.